முதல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் ராஜினாமா பண்ண சொல்லுங்க. அந்த துறையினுடைய அமைச்சர்களுக்கு எந்த தகுதியும் இல்லாத டாஸ்மார்க் தமிழ்நாடு அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட போதைப் பொருள். அது எல்லாரும் குடிக்கலாம். எம்பியும் குடிக்கலாம், எம்எல்ஏயும் குடிக்கலாம், மந்திரியும் குடிக்கலாம், எல்லாரும் குடிக்கலாம். இது இன்னொன்று தடை செய்யப்பட்ட போதைப் பொருள். இதை நான் சொன்ன இந்த வகைராக்கள் குடிக்கிறாங்களா, அவங்க வீட்டு குழந்தைகள் சாப்பிட்றாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் பள்ளி குழந்தைகள் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமான, கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். வீட்டில் பெற்றோரே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய வகையில் நாம் நடவடிக்கை எடுப்போம். தபால் நிலையத்தில் பாஸ்போர்ட் வசதி செய்து கொடுத்தோம். அதில் பயன்பெற்றவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3649 பேர். 3649 பாஸ்போர்ட். ஆமா, நீங்க வெற்றி பெற்றால் மத்திய அரசு நேரடியாக செய்வது மாதிரி கொண்டு வருவீங்களா, இல்ல மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுத்து செய்வீங்களா? இல்ல, அதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. மாநில அரசாங்கத்தை புறந்தள்ளிட்டு பண்ணணும்னு நமக்கு ஆசை கிடையாது. மாநில அரசாங்கம் தான் எடுத்த பணியை புறந்தள்ளினார்கள் என்று சொன்னால் அது நாம கடமைப்பட்டவர்கள். இந்த வாக்குறுதியில என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வரும். பட்டியலுக்குள்ள பட்டியல் இந்த இதுல ஒரு பட்டியல் இருக்கு, அதுக்குள்ள இருக்கு. இது எங்க இருக்கு, எங்க இருக்குதுன்னு பட்டியல் இருக்குன்னா புரட்டி எடுங்க. அண்ணே நல்லா பாருங்க அண்ணே, நீங்க பார்க்காம பட்டியலுக்குள்ள சேர்த்துறாங்க. நான் சொன்னேன்ல எல்லாமே. பிரச்சனையில கடந்த 10 வருஷமா பிஜேபி எதுவுமே செய்யாம சுப்ரீம் கோர்ட்ல இருக்க ஒரு கேஸ்ல ஒரு அபடவிட்டு கூட தாக்கல் பண்ணாம இப்ப திடீர்னு கச்சத்தீவை மீட்பேன் அப்படின்னு சொல்ல அந்த அதிமுக அதே எடப்பாடி பழனிசாமி நிறைய கொடுத்திருக்காரு. நடவடிக்கை எடுக்கல. கச்சத்தீவு விஷயம் நம்மிடம் இருக்கும்போது முழு அதிகாரம் நம்மிடம் இருந்தது. கச்சத்தீவு நம்மிடம் இருக்கும்போது முழு அதிகாரம் நம்மிடம் இருந்தது. இந்த கச்சத்தீவை தன்னுடைய சுயலாபத்திற்காக இலங்கைக்கு தாரை வார்த்த பின்னாடி நம்முடைய உரிமைகள் ஏறக்குறைய 90% இல்லாமல் ஆக்கப்பட்டது. அப்ப இந்த நிலையில என்ன பண்றது? இது ஒரு நாடு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது, இரு நாடுகள் எடுக்க வேண்டிய விஷயம். அது இல்லாமலும் முடிவெடுக்கலாம். அந்த முடிவெடுக்கும் போது அது வேற விதமா முடிவெடுக்க வேண்டியது. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் சில விஷயங்கள்லாம் சொல்லிடுறாரு, இலங்கையை சேர்ந்த அமைச்சர். நம்ம அதெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. கச்சத்தீவு நம்மோட வரும். கிட்னியை சொல்ல வேண்டியிருக்கும், ஹார்ட்டை சொல்ல வேண்டியிருக்கும், லிவரை சொல்ல வேண்டியிருக்கும், எல்லாம் சேர்ந்து கவலைப்படாதீங்க, அது வரும். ஆமாம், என்ன ஒரு 5 வருஷம் போச்சுன்னு சொன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இப்ப எங்கிருந்து ஆரம்பிக்குது? மேற்கு தொடர்ச்சி மலை மருத்துவமனையிலிருந்து ஆரம்பிக்குது, அப்படிதானே? இங்க இருந்து ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை. இன்னொரு 5 வருஷம் இங்க இருந்தாங்கன்னா பிள்ளைகள்லாம் பாடத்துல என்ன படிப்பாங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை எங்கிருந்து ஆரம்பிக்குன்னு சொன்னாங்க, களியக்காவிளைக்கு அந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிட்டு வரும். அவ்வளவு மலையும் உடைஞ்சி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. டாரஸ் லாரி விபத்துகள், இது போல எல்லா விஷயமும் கவனப்படுத்தணும். இதுதான் தேர்தல் வாக்குறுதி.